அவராலே இந்த நாள் இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நாம் இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாகும்படிக்காக அப்படி செய்தார். பாருங்க, நம்மை தேவன் ஏன் ஒன்று சேர்த்தார், நாம் ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம் கிறிஸ்துவினுடைய நிறைவை நாம் அடைய வேண்டும். அதுதான் நம்முடைய கோல், அதுதான் நம்முடைய லக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எனக்கு முன்னால இருக்கிற அந்த லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன், பின்னானவைகளை மறக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும், எந்த சோதனை வேதனைகள் இல்ல ஒரு தவறுதலான காரியம் இருந்தாலும் எழுந்து நமக்கு முன்னே வைத்திருக்கிற அந்த லக்கு என்ன? கிறிஸ்துவை அடைய வேண்டும். நான் கிறிஸ்துவின் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் கிறிஸ்தவனாக நான் அவருடைய நிறைவுக்குள்ளே இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவர்கள். நான் வெறும் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது இல்லைங்க கிறிஸ்தவங்க. நான் அந்த நிறைவை அடைய வேண்டும், லக்கை நோக்கி. அப்ப எனக்கு ஒரு லக்கு இருக்கு, எனக்கு ஒரு கோல் இருக்கு. இந்த கோல் என்ன? நான் அவருடைய வளர்ச்சியின் அளவுக்கு தக்க, அவருடைய அளவுக்கு தக்க நான் வளர்கிறவனா இருக்க வேண்டும். நம்முடைய நாட்கள் வீணான நாட்களாய், ஒரு போலி கிறிஸ்தவர்களாய் இந்த நாட்கள்ல பார்க்கும்போது, இந்த டிசம்பர் சமயத்துல எல்லாம் அவன் குடி, இயேசு பிறந்தார், பாட்டில் திறந்தார், இப்படியெல்லாம் ஒரு பார்ட்டி வச்சு எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு இந்து சகோதரர்கள் சொல்லுவாங்க, என்ன பார்ட்டி இல்லையா? ஒரு கிறிஸ்தவர்களை கேவலமா நினைக்கிறார்கள். அவங்க குடிப்பாங்க, வெறிப்பாங்க, ஆடுவாங்க, நடனம் ஆடுவாங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? தேவ பிள்ளையே, நாம் ஏமாந்து போக கூடாது. ஏதோ ஒரு பண்டிகை கொண்டாடுகிறது கிறிஸ்தவம் அல்ல. நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவினுடைய நிறைவு, அந்த நிறைவுக்கு தக்க வளர்ச்சி அடைய வேண்டும். இதுக்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. எப்படி கை கொள்ளணும்? அன்புடன். ஏன் சர்ச்சுக்கு வரணும்? அன்புடன் ஓடி வரணும். அன்பு தியாகம் செய்யும், அன்பு கொடுக்கும். தூரம் இருக்குது, கிட்ட இருக்குது, அங்க இருக்குது, இங்க இருக்கு. இந்த சாக்கெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. பரலோகம் எங்க இருக்கு உங்களுக்கு தெரியுமா? நம்ம செத்தா எங்க போவோம்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை என் பிதாவின் இடத்துல அழைத்து கொண்டு போவேன். நான் போக முடியாதுங்க, அவர் தான் நம்மை அழைத்து கொண்டு போவார். அதனால வேதம் சொல்லுகிறது, அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளணும். நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த நாள்ல சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார். நம்மை சபையா அழைத்தார், நம்மை தெரிந்து கொண்டார். அந்த சபைக்கு ஆண்டவர் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர்கள், போதகர்களை அவர் நியமித்து வச்சிருக்கிறார். எதுக்காக? உங்களை என்னையும் அவருடைய நிறைவான வளர்ச்சியிலே வளர்க்கும்படியாய். அதனால வேதம் சொல்லுகிறது, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களா இருக்க வேண்டும். கிறிஸ்தவம் என்பது வளரணும், கிறிஸ்துவுக்குள்ள வளரணும். அன்னைக்கு இருந்த கோபம், அன்னைக்கு இருந்த எரிச்சல், அன்னைக்கு இருந்த மன்னிக்காத சுபாவம், மற்றவர்களை பார்த்து ஓடுற சுபாவம், மறைக்கிற சுபாவம், இதெல்லாம் நமக்குள்ள மாறணுங்க. எவ்வளவு வருஷ விசுவாசி என்பது அக்கறை இல்லை. நீ 30 வருஷம் விசுவாசியா, 40 வருஷம் விசுவாசியா, நீ எவ்வளவு ஊழியம் செய்த, அதை பத்தி இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மரம் அந்தந்த கனியினால் அறியப்படும். The fruit of spirit, தேவ ஆவியின் கனி. அந்த ஆவியின் கனி நமக்குள்ள எவ்வளவு வளர்ந்து இருக்கிறது, எவ்வளவு இருக்கிறது என்பதுதான் பொருட்டு. ஆண்டவர் சொன்னார், அந்தந்த மரம் அந்த கனியினால் அறியப்படும். தேவ பிள்ளையே, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே எல்லா விதத்திலும் அன்பிலே, சாந்தத்திலே, தயவுலே, இரக்கத்திலே, மன்னிக்கிறதிலே, பரிசுத்தத்திலே, விசுவாசத்திலே, எல்லா விதத்திலும் நாம் வளர்கிறவர்களா இருக்க வேண்டும். இந்த நாள்ல உங்க வாழ்க்கையை சும்மா இல்லை கிறிஸ்தவம். நாம் எவ்வளவு வசனத்தை வாசித்தோம், படித்தோம். இது சும்மா இல்லை கிறிஸ்தவம்.
ஏதோ ஒரு பண்டிகை கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் அதே வருஷத்துல மறுபடியும் இன்னொரு வருஷத்துல அதே பண்டிகை கொண்டாடிட்டு வாழக்கூடியவர்கள் அல்ல. நாம் கிறிஸ்துவாய் வளரக்கூடியவர்கள். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே, இப்பொழுது சகோதரர்களே நாம் எப்படி இருக்கிறோம் தெரியாது, ஆனாலும் அவர் வரும்போது அவரை நாம் முகமுகமாய் தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய், அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் இருப்போம். இதுதான் நம்முடைய கோல். கிறிஸ்துவை போல நாம் இருப்போம். அதனால ஒவ்வொரு நாளும் அவருக்குள் நாம் வேர் கொண்டு வளர்கிறவர்களாய், அவருடைய மெச்சூரிட்டி, அவருடைய நிறைவுக்குள்ளே நீங்களும் நானும் வளர்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலியமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.